ஹலோ, இன்றைக்கி நம்ம பிக் டேட்டா பற்றி என்னென்னு பார்ப்போம். பிக் டேட்டானா நிறைய பேர் என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டர்நெட்டு கம்யூனிகேஷன் இல்லாதது இன்றைக்கி கிடையாது. மொத்தத்தில் எல்லாருமே இன்டர்நெட், அதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணாதே அது ஒரு இன்டர்நெட் தான். மொபைல் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணனால அதில் வந்து ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ அது வந்து சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிடுவோமே, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண இன்டர்நெட்டில் இருந்தே நம்ம மியூசிக், வீடியோ, ஃபோட்டோஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். சோசியல் மீடியாவில் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக்கர், இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயும் நம்ம டெய்லி வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் டேட்டாவை. ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதெல்லாம் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லலாம். இதுலேயும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான சர்வீஸை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் போது அதில் டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கை எடுத்துக்கிட்டோமே, அதில் வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போது அந்த ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எங்கே படித்தோங்கிற டீட்டெயில்ஸு, நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுறோம். இது வந்து ஒரு டேட்டா. சரி, ஒரு ப்ரொஃபைலில் இவ்வளோ டேட்டா இருக்குது. இதை நம்ம வந்து க்ரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அதை டெய்லி சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது நம்ம டெய்லி வந்து ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுறது, மற்றவங்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து டே டு டே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த டேட்டாவை க்ரியேட் பண்ணுறீங்களா, ஜென்ரேட் பண்ணுறீங்களா, இது வந்து ஒரு டேட்டா பேஸ். சரியா? இது அடுத்த இதில் நான் பார்க்குறேன். இந்த வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டின்னு இருக்கு இல்லையா, இதைத்தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இதை நான் உங்களுக்கு கிளியராக விளக்கித்தரேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபேஸ்புக்கோட சர்வர்னால் நம்ம சிங்கிள் சர்வர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கிளச்சர் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மொத்த வால்யூம் டேட்டா தான் நம்ம பிக் டேட்டான்னு சொல்கிறோம். இது மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது. ஒரு ஃபேஸ்புக் இருக்கலாம், அமேசான், ஈபே, கூகுள், யாகு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, இது நிறைய அதை மாதிரி நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே சேர்த்து மொத்த டேட்டாவை தான் பிக் டேட்டான்னு சொல்கிறோம். சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன், நிறைய இருக்குது. இப்போ ட்விட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 மில்லியன் ட்விட்டர் வந்து டெய்லி வந்துட்டு இருக்குது. அதேமாதிரி டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் ஒரு 2 பில்லியனாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மொத்தத்தில் இவ்வளோ ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 3 குன்ட்ரிலியன் டேட்டா வந்து குன்ட்ரிலியம் டேட்டா பெர் டே அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதை வந்து எக்ஸா பைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிக் டேட்டா வந்து எக்ஸா பைட்டு, செட்டா பைட்டு அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸா பைட்டு, செட்டா பைட்னா இப்போ மொதல் பைட்டுன்னு சொன்னோம். அதுலேருந்து கிலோ பைட்டு, மெகா பைட்டு, ஜிகா பைட்டு, டெரா பைட்டு, பெட்டா பைட்டு, எக்ஸா பைட்டு, செட்டா பைட்டு அளவுக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ இது வந்து உங்களுக்கு புரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பைட்டுனா வந்து ஒரு சின்ன ரைஸ் எடுத்துக்கிட்டுங்க, ஒரே ஒரு ரைஸ் தான். கிலோ பைட்னா ஒரு 1024 ரைஸு. மெகா பைட்னா ஒரு 8 கப்பு அரிசி, 8 கப்பு அரிசி. அப்போ 1024 × 8, இதுதான் வந்து மெகா பைட்டு. ஒரு ஜிகா பைட்டுங்கிறது வந்து அந்த அரிசியை வந்து ஒரு 3 ட்ரக்கில் ஏற்றலாம், அந்த அளவுக்கு ஒரு வால்யூம். டெராபைட்டுங்கிறது வந்து ஒரு 2 கண்டெய்னர், ஷிப் கண்டெய்னரில் ஏற்றலாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டி. பெட்டாபைட்டுங்கிறது வந்து நம்ம சென்னை அளவுக்கு வந்து உள்ள ஒரு பிளாங்கெட் போட்டு மூடினா எவ்வளோ அரிசி இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ள குவான்டிட்டி. எக்ஸா பைட்டுங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்கும் வந்து நம்ம அரிசியை பிளாங்கெட் மாதிரி வந்து மூடினா அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அரிசி தான் வந்து எக்ஸா பைட்டுன்னு சொல்லுவாங்க. செட்டா பைட்டுங்கிறது வந்து இந்த பெசிபிக் ஓஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி பண்ணியாச்சுன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த குவான்டிட்டி. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துடுங்க. எட்டா பைட்டுங்கிறது வந்து இந்த பூமி அளவுக்கு அரிசியை நம்ம வந்து குமிச்சு வச்சா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு. அது இன்னும் வரல, ஃபியூச்சரில் அதுதான் வரப்போகுது. இப்போ இருக்கிறது வந்து எக்ஸா பைட்டும் செட்டா பைட்டும் தான் இருக்குது.
அதுதான் பிக் டேட்டான்னு சொல்கிறோம். இந்த அளவு குவான்டிட்டியை தான் நம்ம பிக் டேட்டான்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து இது வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே, இது சாதாரண சர்வரில் ஸ்டோர் பண்ண முடியாது, கிளச்சர் சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டியை நான் சொல்லிடுறேன். இதை 3Vன்னு சொல்லுவாங்க. மற்றபடியெல்லாம் வந்து தேவையில்லை. இந்த 3 தான் மெயினாக பார்க்கலாம். இப்போ வந்து பிக் டேட்டா வந்து நம்ம வந்து 2 இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து காமர்ஸ் மற்றும் சோசியல் நெட்வொர்க்கு. காமர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சோசியல் நெட்வொர்க்னால் தெரியும். காமர்ஸ்னால் என்னதுன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி நிறைய சைட்ஸ்லாம் இருக்குது. சோசியல் நெட்வொர்க் இப்போ உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு ஃபேஸ்புக்கை எடுத்துக்கிட்டோமே, சோசியல் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோமே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூஸரை வந்து க்ரியேட் பண்ணுறோம். யூஸரை க்ரியேட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் அதில் நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து லோட் பண்ணுறோம். சரியா? அது ஸ்டார்ட் ஆயாச்சு. இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸையும் தான் நம்ம வந்து அதாவது வால்யூம் சொல்லுவோம். வால்யூம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 வால்யூம், 1000 யூஸர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், 1000 கிடையாது, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1000னா அது வந்து வால்யூம்னு சொல்கிறோம். சரியா? அப்போது 1000 யூஸர் வந்து இன்னைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 1000 யூஸரோட வால்யூம் சொல்லுவோம். அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் அந்த இடத்துல. ப்ரொஃபைல்னால் அதில் உள்ள டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ். இப்போது இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த 1000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டேட்டா பேஸை வந்து டெய்லி வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மெயின்டைன்னா என்னது, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆட் பண்ணிடுவாங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்க வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க, சாட் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, அன்லைக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து என்ன பண்ணும், அந்த டேட்டா வந்து வால்யூம் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் த வே, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதை தான் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அதில் டைனமிக் அண்டு ரியல் டைம் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அடுத்த பார்த்திங்கன்னா வெரைட்டி என்ன இருக்குல்ல, வெரைட்டி. இப்போ வால்யூம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெலாசிட்டினா வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டெய்லி, அதை வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ வெரைட்டினா என்னென்னா, அந்த அந்த டெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கு, ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வெரைட்டிஸாக தானே இருக்குது. இதை வந்து வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 3 வியை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டனாலே பிக் டேட்டா வந்து உங்களுக்கு ஓகே ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, யூ மே ஆல்சோ லைக், அடுத்த ஒரு பேஜை நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு வைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக கேட்குது உங்கள்கிட்ட, யூ மே ஆல்சோ லைக் திஸ் பேஜ், எஸ் ஆர் நோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதே மாதிரி ஒரு போஸ்ட் நீங்கள் அனுப்புனீங்கன்னா, யூ மே ஆல்சோ லைக் த போஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இது ஏன் இப்படி உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி அமேசானில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைலை வந்து ஒரு ரெட்மி மொபைல்னு வச்சுக்கிடுவோமே, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அந்த அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எங்கெங்கே சர்ச் பண்ணுறீங்களோ, எந்தெந்த அதாவது எந்தெந்த பொருளை நீங்கள் பார்க்குறீங்களோ, அதை ஃபுல் டீட்டெயில்ஸும் அவன் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இதில் அந்த அல்காரிதம் என்ன பண்ணுவோன்னா, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும். சரியா? இதை தான் அந்த அனலிஸ் மார்க்கெட்டிங், பிக் டேட்டா இன் மார்க்கெட்டிங். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அல்காரிதம் வந்து ஒவ்வொருடைய அக்கௌண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்காங்கிறத ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் பார்க்குறேன், நான் ஃபுல்லாக வாட்சே பார்த்துட்டு இருக்கேன், மொபைல் மட்டும் பார்க்குறேன், வாட்ச் மட்டும் பார்க்குறேன். என்னுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ணிடும் அந்த அமேசான். அந்த அல்காரிதம் இருக்குல்ல, ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அதை அனலைஸ் பண்ணி என்னுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க. இப்போ நான் இன்னொரு சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வாட்சும் டிஃப்ரெண்ட் வாட்சஸ் வரும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டு இது என்னது மொபைல், எனக்கு திருப்பி அதை வந்து காட்டிகிட்டே இருக்கும். மொபைலில் வந்து இந்த ரேட்டில் வேறு மொபைல் வந்திருக்கு, நீங்கள் லைக் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணி பழையபடி அமேசானுக்கு போவோம். அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க வந்து இதுவும் பிக் டேட்டா அவங்க யூஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. சரியா? இது எப்படின்னா, இப்போது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம சொல்லலாம். சரியா?
சம்டைம்ஸ் கால்டு மெஷின் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க. நம்மளே ஒரு கடை வச்சுருக்கோம். டெய்லி 100 கஸ்டமர் வராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய மைண்டில் செட் பண்ணிடுவோம், இந்தந்த கஸ்டமருக்கு இது பிடிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்தந்த பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் நம்ம கடையில். ஸோ அடுத்த தடவை அவங்க வரும்போது, சார் உங்களுக்கு இந்த பொருள் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்து பார்ப்பாங்க. இது நம்மளுடைய ஒரு 100 கஸ்டமர் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஒரு 1000 கஸ்டமர் இருக்குன்னா நம்மளுக்கு ஞாபகப்படுத்த முடியாது. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சிஸ்டத்தை வாங்கி வச்சு அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த பிடிக்கும் பிடிக்காது இதை டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை வாங்கி வச்சு நம்மளுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதைத்தான் அமேசான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மெஷினில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ள கஸ்டமரோடைய குவான்டிட்டி, அந்த வால்யூம் வந்து அவ்வளோ அதிகம். ஸோ அவங்களால ஒவ்வொரு ஆளையும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு அல்காரிதம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு யூஸரும் இப்போ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நம்ம பார்க்கும்போது நம்மளோட டேட்டாவை அது வந்து என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணும். இப்போ ஒரு 100 கஸ்டமரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது பேர் வந்து என்னது, ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம அவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடித்தமான பொருளை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அதான் நம்ம அறிஞ்சு வைக்கிறது பேர் வந்து நம்மளோட இயற்கையான அறிவு. அதை தான் இதை கம்ப்யூட்டர் மூலமாக வந்து ஒரு ஆளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத வந்து பண்ணுறதுக்கு பேர் வந்து செயற்கையான அறிவுன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. சரியா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா, பிக் டேட்டா, இதில் இருந்து டேட்டாவை அது கேதர் பண்ணி அதுவே ஒரு அதான் யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத அனலைஸ் பண்ணிடும், பண்ணி செட் பண்ணி வச்சிடும். புரிஞ்சுதா? இதைத்தான் என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பிக் டேட்டா வந்து வரதே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குல்ல, அது வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பிக் டேட்டா தான். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நிறைய இருக்குங்க. டேட்டா அல்காரிதம் இருக்குல்ல, அதில் ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்குது, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாலாம் இருக்குது. அதை வச்சு அனலைஸ் பண்ணும். ஸ்ட்ரக்சர் டேட்டானா அவங்களோட நேம், அட்ரஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா சொல்லுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா இப்போ வந்து ஒரு லைக் பண்ணியிருப்பாங்க, அன்லைக் பண்ணியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க, இதையெல்லாம் அது வந்து எந்தெந்த விதமான இதை லைக் பண்ணுறாங்க அவங்க, புரிஞ்சு அதை வந்து ஒரு டேட்டா பேஸை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். அதேமாதிரி அனலிட்டிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அனலிட்டிக்கல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. மற்றபடி ரியல் டைம் ப்ராசஸிங் இருக்குது. அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு பேங்கை எடுத்துக்கிடுவோங்க. பேங்கில் வந்து ஒரு டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? அப்போ அந்த மேனேஜர் வந்து கேட்பாங்க, இன்றைக்கி எவ்வளோ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப் டு டேட் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வரைக்கும் உள்ள டேட்டா எடுத்து காலையில் கேட்குறாரு மேனேஜர். சரியா? அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முந்தின நாள் பண்ணி வச்சுருந்தா அவங்க கொடுக்க முடியும். இங்கே ஆஸ் ஆன் டேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆஸ் ஆன் டேட்னால் அதுக்கு முந்தின நாள் டேட்டை போட்டு கொடுப்பாங்க. ஆனால் மேனேஜர் பார்க்கக்கூடிய டைம்லேயே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 நியூ அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே 1200 ஒரு 200 கஸ்டமர் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மேனேஜர் தெரியாமலே போயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதைத்தான் வந்து என்னது அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ரியல் டைம் ப்ராசஸிங் இருக்குது. அதுனா எப்படின்னா அப் டு டேட்டு, அந்த செகண்டு அவர் பார்க்கறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அந்த மேனேஜர் தெரியப்படுத்துவாங்க. தெரியும். இதை வந்து ரியல் டைம் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. இது நிறைய இருக்குது. சரி, ரொம்ப டெப்த்தாக போனால் நல்லா இருக்காது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? இல்லை நிறைய பிளக்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிசம் பிளக்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த அனலைஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிக் டேட்டாவோட அனாலிசிஸில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர் டிசிஷன் மேக்கிங் இருக்கும், காஸ்ட் ரிடக்ஷன், அதே மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து அனலைஸ் பண்ணுறதுனால ஒரு பொருள் எவ்வளோ போகுதோ அதை வந்து அவங்க ஸ்டாக் பண்ணால் போதும். இப்போ ரெட்மி இருக்குது. ரெட்மியில் வந்து ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த பிராண்டை மட்டும் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இப்போ போகாத ஐட்டத்தை வாங்கி வச்சு அது விற்காமலே போயிடும். அவங்களுக்கு விற்காமல் அது ஸ்டாக் அப்படியே இருக்கும். அவங்களால அதை விற்க முடியாது. கடைசியாக அவங்களுக்கு நிறைய நஷ்டம் ஆகும். இதே மாதிரி அனலைஸ் பண்ணி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த மார்க்கெட்டில் எது போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அதை குவான்டிட்டி நிறைய பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்கன்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அமேசானில் ஒரு ரெட்மிங்கிற ஒரு ஃபோன் வந்திருக்குன்னா
அதை கஸ்டமரோட முன்னாடியே அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணி அதை டேட்டாவை எடுத்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாருமே வந்து என்னது அந்த பொருளை கொடுக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது. அது அதுதான் இதாயிரும் உங்களுக்கு. சரியா? இது வந்து பிக் டேட்டா அனாலிசிஸில் வந்து அனாலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.